தாயக உறவுகளே, பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற மிக சோகமான ஒரு நிகழ்வு ஒன்று பதிவாகி இருக்கிறது. உண்மையிலே இந்த காணொலியை பதிவு செய்வதன் நோக்கம், நாங்கள் ஒரு கணம் விடுகின்ற ஒரு தவறு அல்லது நாங்கள் ஒரு கணம் விடுகின்ற ஒரு அசண்டை இனம் எவ்வளவுக்கு பாரதூரமான சிக்கலிலே அல்லது விபத்திலே சிக்க வைக்கின்றது என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். நாங்கள் பயணிக்கின்றவர்கள் ஒருவர் மட்டுமல்ல, அதிலே பலர் பயணிப்பது, ஒருவர் விடுகின்ற சிறிய கவனையினம் எத்தனை பேர்களுடைய உயிரை பறித்து கொள்கிறது. உயிர் உடைமைகள் என்று பல்வேறு அழிவுகளை, விபத்துக்களை ஏற்படுத்துகின்றது. ஆகவே பயணிகள், வாகனம் செலுத்துபவர்கள் ஒரு கணம் சிந்தித்து செயற்படுங்கள். இந்த சம்பவம் எங்கு பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால், பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் முரசுமோட்டை சிவன் கோயிலுக்கு அருகாமையில் இந்த கோர விபத்து நடைபெற்றிருக்கிறது. வவுனியாவிலிருந்து விஸ்வமடு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ்ஸும் விஸ்வமடுவிலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் நேருக்கு நேர் மோதியதனால் இந்த பாரதூரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் போது 4 பரிதாபகரமாக இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த விபத்தை பார்க்கின்ற போது மிக மிக ஒரு கூர சம்பவமாகத்தான் தென்படுகிறது. ஆகவே இங்கே ஏதோ ஒருவருடைய வேக கட்டுப்பாடு இழக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வளவு பாரதூரமான விபத்து நடைபெற்றிருக்கிறது. பார்க்கின்ற போது இது முக்கியமாக குறிப்பிடப்படுகிறது. விஸ்வமடு மகா வித்தியாலயத்தில் ஒரே வகுப்பில் படித்த மூவர் இந்த ஸ்தலத்திலே உயிரை விட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த கோர விபத்தை பார்க்கிற போது இவ்வாறான சம்பவங்கள் இனிமேலும் ஏற்படாத வகையில் இந்த வாகனம் செலுத்துபவர்கள் தாங்கள் மட்டுமென்று நினைத்து கொள்ளாது, தங்களுக்கு பின்னால் எத்தனையோ உறவுகள், எத்தனையோ உயிர்கள் காத்திருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து செயற்பட வேணும். இது ஒரு விழிப்புணர்வுக்காக என்னால் இந்த எங்களுடைய யூடியூப் தளத்திலே பதிவிட்டிருக்கிறேன். ஆகவே அன்பான எங்களுடைய உறவுகளே, யாராக இருந்தாலும் எங்களுடைய உறவுகள். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு கணமும் ஒரு வாகனத்தில் ஏறி அமர்கிற போது சிந்தித்து செயற்படுங்கள். வேக கட்டுப்பாட்டை மீறாதீர்கள். வாகனங்கள் முன் வருவதை ஒரு கணம் சிந்தித்து செயற்படுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கிற போது மிகவும் கவலைக்குரிய விடயம், இப்பொழுது விஸ்வமடு பிரதேசம் பெரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. ஒரு வாகன விபத்து, ஒரே பிரதேசம். இங்கே 4 உயிர்கள் ஸ்தலத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான எங்களுடைய உறவுகளே, இது புதினம் பார்ப்பதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்குமான ஒரு சம்பவம் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு பேரும், ஒவ்வொரு உறவுகளும் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம். வீதிகள் தரமாக இருக்கிறது என்பதற்காக கண்ணன் முடிக்கொண்டு செலுத்துவது அல்லது நாங்கள் அக்கறையீனமாக செலுத்துவது இவ்வளவு பாரதூரமான விபத்தை கணக்கில் ஏற்படுத்தி விடுகிறது. இந்த நசிப்பட்ட உறவுகளை வெளியே எடுப்பதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். குத்தி உடைச்சி அவர்களை வெளியெடுத்த போதிலும் அந்த உறவுகளின் உயிர்கள் பிரிகின்றது என்கின்ற போது இவ்வளவு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆகவே அன்பான உறவுகளை, இது வர்ணிக்கத்தக்க ஒரு பணி அல்ல. உங்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த சம்பவம் A32 பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் சிவன் கோயிலுக்கு, முரசுமோட்டை சிவன் கோயிலுக்கு அருகாமையிலே கோர சம்பவம் இன்றைய தினம் 12
1/2026 திங்கட்கிழமை மாலை 5 மணியளவிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது தெரியக்கூடியதாக இருக்கிறது. நன்றி உறவுகளே. எப்போதும் கவனமாக வாகனங்களை செலுத்தி உங்களையும் ஏனையவர்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் என கூறிக்கொள்கிறேன். உயிரோடு அவைக்கு உயிரா 3 பேருக்கு தப்பக்கூடியாக்கள் உண்டாவது ரெண்டு முடிஞ்சுதான் ஒன்று ஏதோ தப்புமா தப்புனா வெற்றி கடவுள் என்னன்னா